வணக்கம். ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன்களுக்குன்னு இந்தியாவில் வந்து தனி வாடிக்கையாளர்கள் பட்டாளமே இருக்குன்னு தாராளமாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஓப்போ எஃப் தொடரில் அறிமுகப்படுத்தக்கூடிய சாதனங்கள் எல்லாமே ப்ரீமியம் வடிவமைப்போட ப்ரீமியம் தர அம்சங்களோட நிலையான விலையில் வந்து கிடைக்கும். அதன்படி இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோனானது பார்த்திங்கன்னா ஓப்போ F21 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேர் குறிப்பிடுவது போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனானது 5G ஆதரவோடு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். ஓகே, ஓப்போ F21 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிடத்தக்க அம்சங்கள் அப்படி சொல்லி பார்த்துக்கலாம். தனித்துவமான அம்சம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமராக்களை சுற்றி வந்து RGB அப்படிங்கிற லைட்டிங் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதோட வடிவமைப்புன்றது ரொம்ப ப்ரீமியமாக நல்லாவே இருக்குது. அதை பின்னாடி சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங்கில் பார்த்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெதர் மாதிரியான வடிவமைப்பு இருக்குது. தொடுறதுக்கு ஸ்க்ராட்சுக்கு எதிராகவும் இருக்குது, தொடுறதுக்கு நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து இன் டிஸ்பிளே கைரேகை சென்சாரோட வருது. ஓகே, கொஞ்சம் டிஃபால்ட் இதெல்லாம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இதில் வந்து 60Hz டிஸ்பிளே தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அமைப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் தான். அதே மாதிரி 4K வீடியோ பதிவு ஆதரவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனின் விலையானது பார்த்திங்கன்னா 26,999 என நிர்ணயம் செய்யப்பட்டது. ஓப்போ F21 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனானது சந்தையில் கிடைக்கக்கூடிய ரெட்மி Note 11 Pro Plus 5G மற்றும் OnePlus Nord CE2 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன்களோட போட்டியிடும் விதமாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அறிமுக விற்பனை வெளியிடப்பட்டிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனானது காஸ்மிக் பிளாக் ரெயின்போ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி 2 வண்ண விருப்பங்களை கிடைக்குது. எனக்கு இப்போது அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சது ரெயின்போ வண்ண விருப்பம் வந்து நல்லா கவரும் விதமாகவே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அது வந்து கொஞ்சம் லைட்டிங் ஏற்ற மாதிரி கலர் மாதிரி நல்லா இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரெயின்போ கலர் வண்ண விருப்பங்கிறது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபுல் HD + 6.43 இன்ச் AMOLED டிஸ்பிளேயோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. 90:8 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து ஸ்க்ரீன் டு பாடி விகிதம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 60Hz டிஸ்பிளே தான் இருக்குது. இந்த இருந்தாலும் பார்த்திங்கன்னா 180Hz டச் மாதிரி விகிதம், அதை தொடுறதுக்கு வந்து வேகம் அது கொடுத்துருக்கறனால கேமிங் செயல்திறன் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி வந்து AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD+ கொடுக்குறது டிஸ்பிளேயோட தரத்தையும் நல்லா உயர்த்தியே காட்டுது. வீடியோக்களை பார்க்கும்போது நல்லா அந்த பிரைட்னஸ் அந்த கலர் எல்லாமே நல்லா துல்லியமாகவே காட்டுது. ப்ரைம் வீடியோ இதெல்லாம் ஸ்ட்ரீம் செஞ்சு பார்த்தோம். இதில் வந்து திரைப்பட காட்சி வந்து நல்லா வரவேற்கத்தக்க விதமாகவே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்குது. இன்னொன்று என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே கைரேகை சென்சார் இருக்குது. பக்கவாட்டில் பொருத்தப்படாத சைடில் இருக்குல்ல பட்டன், அந்த கைரேகை சென்சாரோட இன் டிஸ்பிளே கைரேகை சென்சார்ன்றது கொஞ்சம் கவரும் விதமாக நல்லா இருக்குது. அதோட ஒப்பிடும்போது இதுதான் நல்லாயிருக்கு, இது பெஸ்ட்டு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம லாக் எடுக்கும் போதெல்லாம் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். வேறு யாராவது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்போம், அவங்க லாக் எடுக்கும் போது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதோட ஒப்பிடும்போது இது நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அம்சங்களுக்கு இப்போ நம்ம வரலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனானது 64 MP முதன்மை கேமரா, 2 MP மைக்ரோ ஷூட்டர், 2 MP டெப்த் கேமரான்னு சொல்லி 3 ட்ரிபிள் ரியர் கேமரா அமைப்போட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. 64 MP முதன்மை கேமரா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. மிச்சது எல்லாமே ரொம்ப பேசிக்கானது. 2 MP மைக்ரோ ஷூட்டர், 2 MP டெப்த் சென்சார்ன்றது கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்குது. இருந்தாலுமே இதில் வந்து கிடைக்கக்கூடிய கேமரா அவுட் இந்த தரத்துக்கு, இந்த விலை தரத்துக்கு என்ன மாதிரியான இமேஜ் அவுட் நம்ம எதிர்பார்ப்போமோ அது தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்குது. LED ஃப்ளாஷ் வந்து ஓகே, இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ட்ரிபிள் ரியர் கேமரா ஒரு LED ஃப்ளாஷ் லைட்டோட தான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் காட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அந்த கேமரா அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக நல்லாவே இருக்குது. ஏன்னா பின்னாடி அந்த லெதர் வடிவமைப்பு ரொம்ப ஃப்ளாட்டாக சதுரமாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து அதாவது வலது போகிற மூலையில் மேல் புறத்தில் வந்து இந்த கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அம்சத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வடிவமைப்பை வந்து இன்னும் கூடுதலாக கொஞ்சம் நல்லாவே காட்டுது. அதே மாதிரி முன்புறத்தில் 32 MP Sony IMX709 கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. பிற 32 MP கேமராவோட இது வந்து Sony IMX கேமரான்றதுனால தாராளமான நல்ல அவுட் கொடுக்குது. செல்ஃபி கேமராவுக்கு 38 MPன்றது ரொம்ப தாராளமான அம்சம். ஓப்போ F21 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 695 SoC மூலம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இயக்கப்படுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 8GB RAM அம்சத்தை கொடுத்துருக்கு. இந்த சிப்செட் ஆதரவு, அதாவது Qualcomm Snapdragon 695 சிப்செட்ன்றது நல்ல உயர்தரமான கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி நமக்கு டக்குன்னு அடுத்தடுத்த பயன்பாடு கொடுக்கக்கூடிய வகையிலான சிப்செட்டாக தான் இருக்குது. அதனால் அந்த வகையிலான செயல்பாடும் கொஞ்சம் நல்லா வேகமாக நல்லாவே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனானது சமீபத்திய ஆண்ட்ராய்ட் கலர் OS 12 ஆதரவோட வந்து வருது. இந்த ஆண்ட்ராய்ட் கலர் OS 12 நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து சமீபத்திய அனைத்து அப்டேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்குது, நல்லாவே யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் மூலியமாக வந்து சார்ஜிங் வசதி இருக்குது. 4500 mAh பேட்டரி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. அந்த ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இப்படி சார்ஜ் பண்ணோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட வடிவமைப்பு நல்லாயிருக்கு, அம்சங்களும் நல்லா குறிப்பிடத்தக்க வகையில் இருக்குது, விலையும் நிலையானதில் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இது பயன்படுத்த எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.